அததான் எடப்பாடி இப்ப சொல்றாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பேசிக்கா பணம் இல்லாமல் நிறைய பேர் இந்த திமுக அரசாங்கம் கஷ்டப்பட வைக்கிறதுனால உடனடியாக அதுல இருந்து மீட்பு கொடுக்கணும், உடனடியாக அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுனால நாங்க 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றது வரவேற்கிறோம். குறிப்பிட்டு உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா மோடி கேரண்டி. இதுக்கு நான் கேரண்டி மோடி சொல்றாருல, இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுவதற்கு மோடி கேரண்டின்னு ஒரு அடிக்கிறார்ல, இது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கேரண்டி. ஜிடிபியில் 27% தான் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட ரகுராம் ராஜனுடைய பேச்சை கேட்டு 26க்கு வந்துட்டாங்க. 1% தான் அதிகம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கவே முடியாது. அப்ப என்னன்னா கஜானாவை தொடர்ச்சி வலிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு தமிழக அரசு தெளிவா இருக்கு. 1050 கோடி இதுல ரெண்டாவது வழி கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 250 பக்கம் இந்த பக்கம் கொடுத்தாங்களா இடி, அதுல 10% கமிஷனை பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. இதுல மாண்புக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் துணை அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்ப பொறுப்பு டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிரந்தர டிஜிபி நம்மள்ட்ட இல்ல, அப்புறம் யார்கிட்ட போய் நீங்க கேட்பீங்க? கிராம பூசாரிகளுக்கு பென்ஷனை ஏத்தர மாட்டேன்றீங்க. உம்லாக்கெல்லாம் சொல்றாங்களுக்கு முஸ்லீம்களா, அவங்களுக்கு டபுள் மடமா ஏத்துறீங்க. எடப்பாடி வந்துட்டாரு, ஓபிஎஸ் வந்துட்டாரு, ஜெயலலிதா அம்மார் வந்துட்டாருலாம் போடல. இரட்டலைன்ற எம்ஜிஆர் அங்க தெரியல. அதான் அவர்கள் பார்ப்பது இரட்டைலை எம்ஜிஆர் மட்டும்தான். நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்ல. ஆள் வராங்க. கமலஹாசனுக்கு இருந்துச்சு, விஜய்க்கு இருந்துச்சு, ரஜினிக்கு இருந்துச்சு. சினிமா கவர்ச்சி, அது ஓட்டா மாறுன்ற கான்செப்ட் உள்ள போகலாம். ஆனா இவங்களுக்கு அது கவர்ச்சி எல்லாம் கிடையாது. டெய்லி 1000 ரூபா பிரியாணி, அங்க போய் நிக்கணும், பூ தூடணும், அம்மா வாழ்க சின்னம்மா வாழ்கணும், கத்தணும், இப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க அந்த கட்டமைப்பு. சின்னம்மா வாழ்க சொல்றப்ப மூக்க சொல்றப்ப கை தட்டணும், கால் சொல்றப்ப விசில் அடிக்கணும், அது பிறகு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் வெங்கடேசன் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ஜி. எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேற்று அறிவித்த உறுதிமொழிகள், அதாவது வாக்குறுதிகள் பேசுபொருளாகி இருக்கு. பல பேர் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது எப்படி நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னதும் அதற்கு இபிஎஸ் சொன்ன பதிலும் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்கு. உங்களுடைய விளக்கம் எப்படி முடியும் அப்படின்றது ஏன் பேசு பொருளாகுது? இன்னைக்கு பீகார்ல கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் கிரெடிட் ஆகும் இல்லையா? தொழில் தொடங்குவதற்கான டபுள் இன்ஜின் சர்க்காருடைய சக்சஸ் தான் அது. அதாவது மத்திய அரசு மாநில அரசும் சேர்ந்து செயல்பட்டால் எப்பேற்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கான கருணை தொகைக்கான ஒரு கான்செப்ட். கருணை தொகை ஏன் கொடுக்குறாங்க? நிறைய பேர் பெரிய புட்சாலித்தனமா பொதுவெளியில் வைக்கிறாங்க. கலைஞர் அவர்களும் மு.க. ஸ்டாலின் கொடுத்தது உரிமை தொகை. என்ன உரிமை தொகை? கருணை தொகைனா என்ன, உரிமை தொகைனா என்ன? கருணை என்ன நீங்க காட்டுறீங்க, உரிமை தானே எங்களுக்கு அப்படின்னு மாதிரி இது பண்ணிக்கிறாங்க. ஏன் கருணை தொகை கொடுக்குறாங்கன்னா, 2021 தேர்தல் மேனிஃபெஸ்டோல டிஎம்கே என்ன கொடுத்தாங்கன்னா, வருகிற 2 வருட காலம் நாங்கள் கரண்ட் பில்லையோ சொத்து வரியோ மற்ற எந்த வரியும் நாங்க மாநில அரசு ஏற்ற மாட்டோம். ஏன் ஏற்ற மாட்டோம்னா, கொரோனா முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயல்பு நிலைக்கு உங்களால திரும்ப முடியல, யாருக்கிட்டையும் பணப்புழக்கம் இல்ல, எல்லாருடைய சேவிங்ஸ் நீங்க செலவு பண்ணதுனால 2 வருடம் உங்ககிட்ட இந்த அரசாங்கம் பதவியேற்றதிலிருந்து 2 வருடத்துல எந்த வரி ஏற்ற மாட்டோம் தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்துட்டு 2021 பதவி ஏற்ற அடுத்த நிமிடமே கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசத்துல என்ன பண்ணாங்க? சொத்து வரியை 300% ஏத்துறாங்க, கரண்ட் பில் 62% ஏத்துறாங்க, மாதாந்திரமா கரண்ட் பில் கணக்கீடு பண்ற சொல்ற வாக்குறுதியை நிறைவேற்றல. ஒட்டுமொத்தமா எல்லா வரியும் போட்டு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கே கனெக்ட்னு சொல்லி ஒண்ணு கூட நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். 21 இருந்த விலைவாசிக்கும் இப்ப இருக்க நிலவாசிக்கும் ஒரு குடும்பமும் வருடத்திற்கு 4 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா பயன் பண்றாங்க. 5 வருஷத்துல 20 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கோடி 20 லட்சம் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் இழந்திருக்கிறது அப்படின்றது பட்ட பரிவர்த்தனமா தெரியுது. அததான் எடப்பாடி இப்ப சொல்றாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பேசிக்கா பணம் இல்லாமல் நிறைய பேர் இந்த திமுக அரசாங்கத்தை கஷ்டப்பட வைக்கிறதுனால உடனடியாக அதுல இருந்து மீட்பு கொடுக்கணும், உடனடியாக அதுக்கு நிவாரணம் கொடுக்கறதுனால நாங்க 10,000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்றது வரவேற்கிறோம். ஏற்கனவே பீகார்ல பண்ணது தானே, இதுல என்ன டவுட் உங்களுக்கு? இதுல வரக்கூடிய விமர்சனங்களை இன்னொரு பார்வையில் எடுத்துக்கலாமா? என்னன்னா, திமுக இதற்கு மேல வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கு. ஒருவேளை அது கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். 505 வாக்குறுதிகளை கொடுத்து அதுல 404 தான் நிறைவேற்றிருக்காம அவங்களே ஒத்துக்கிற நிலையில இதுக்கு மேல திமுக அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளுக்கு மேல கொடுக்குதுன்னா அது மக்கள் மத்தியில எப்படி சென்றடையும் வாக்குகளாக மாறுமா? இல்லங்க, அஇஅதிமுக கொடுக்கிற வாக்குறுதி தேசிய ஜனநாயக வாக்குறுதி, தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்குறுதி. இன்னும் குறிப்பிட்டு உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா மோடி கேரண்டி. இதுக்கு நான் கேரண்டி மோடி சொல்றாருல,
இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுவதற்கு மோடி கேரண்டின்னு ஒரு அடிக்கிறார்ல, இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கேரண்டி. அதான் முன்னாடி நம்ம காணொலியில் உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்ல வருமா, டபுள் இன்ஜின் சர்க்கார் வேற, சிங்கிள் இன்ஜின் சர்க்கார் வேற. நீங்கள் மாநில அரசாக இருந்து கொண்டு மத்திய அரசினுடன் இணக்கமாக போகாதன் பெரிய பிழைதான் தமிழ்நாடு இன்றைக்கு பின்தங்கி இருக்கிறது. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர ஏன் தயங்குறா? அதை வச்சுத்தானே சார் திமுக அரசியலே பண்ணுது. வந்துரும் என்டிஏ இப்படி இருக்கு, பாசிச பாஜக அதை வச்சுதான் அரசியல். ஒரு எதிரியை பிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி நகர்றாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியுதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. மோடி அவர்கள் வந்து ஒரு மேடையில சொல்றாரு, இப்ப மோடிஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார் வரப்பதான் ஒரு மாநில அரசு மத்திய அரசினுடன் இணக்கமாக போனாதான் அவனுடைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்க இன்வெஸ்ட் ஆகும். ஏன்னா அவங்க வந்து ஒரு மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் இணக்கமான போக்கு இல்லைன்னா, நாளைக்கு ஏதோ ஒரு அப்ஜெக்ஷன் மத்திய சர்க்கார் சொன்னாங்கன்னா அவனுடைய ப்ராஜெக்ட் அவனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட் ஆயிடுவாங்க. இங்க தமிழக மக்கள் நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது, சட்டமன்ற தேர்தல் தான். சோ இங்க தேசிய கட்சிகளுக்கும் அந்த கட்சிகளோட கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் பார்த்து ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கா? அது வந்து முழுக்க நல்லா கேடுங்க. நம்ம வந்து தேசிய ஜனநாயக கூட்டணின்றது மாநில கட்சியான அஇஅதிமுக தான் தலைமை வைக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி கே பழனிசாமி தான். இதுல மாற்றே கிடையாது. முழுக்க மாநில அரசை முன்னிறுத்தி தான் நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். எங்களுடைய இலக்கு 2029 தெல்ல தெளிவா நயனார் அவர்கள் சொல்லிட்டார். சோ அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இப்ப இஷ்யூஸ் என்னன்னா, இவர்கள் வந்து நிதி வரல இருக்கிற நிதியை வைத்து நாங்கள் சக்சஸ் பண்றோம், இருக்கிற நிதி வச்சு சக்சஸ் பண்றோம், பொய்யான பொறுப்புரையை கடனை வாங்கி சொல்றாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம ஏற்கனவே காணொலிங்க சொல்லிருக்கோம், நிதி ஆயோக்ன்றது மத்திய திட்டக்குழு, மாநில திட்டக்குழுன்னு தயாரிச்சு நாங்க 11.9% பொருளாதாரத்தில் மேம்படுச்சுன்னு இவங்களா தம்பட்டு அடிச்சிருக்காங்க. உண்மை இல்லை. பொருளாதாரத்தை மேன்மையடைந்தா இவ்வளவு கடன் வாங்க தேவையில்லை. ஏன்னா குஜராத் இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 937 கோடி உபரி வருமானம், புதிய வரிகள் இல்ல. யூபி பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலே 27 மாநில 7 யூனியன் பிரதேசத்துல யூபி தான் நம்பர் 1 உபரி வருமானம் உள்ள ஒரு குழு. நீங்க பூர்ண மதுவில் நிறைய கொடுத்துருக்கீங்க, மாநில பகிர்வுல அவங்களுக்கு அதிகம் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை மூடி பயணிகளே இல்லைன்னு சொல்லி மூடுறீங்கன்ற தகவல்லாம் இவங்க சொல்றாங்க. அதாவது விமான நிலையங்கள் உடான் திட்டத்துல அதற்கான சர்ப்ளஸ்க்கான இடமும் மற்ற விஷயங்கள் கூட பரந்தூருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் செயல்படுத்துறது ரெடி, அட்வான்ஸ் கொடுத்துட்டோம், நீங்க இடத்த கையப்படுத்தி கொடுங்க, வேலையை ஆரம்பிக்கிறோம். உடான் திட்டம் இங்க இருங்க. இங்க ரயில்வேக்கு என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் 600 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. கார்கே தான் ரயில்வே துறை அமைச்சர், ப சிதம்பரம் வந்து மத்திய நிதித்துறை அமைச்சர். அப்ப வெறும் 650 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இன்னைக்கு 6000 7,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தமிழக அரசு எல்லாம் கையப்படுத்தி தரல. அஸ்வினி வைஷ்ணவ் பொது வழியிலே சொல்றாருங்க, நாங்க 1000 கோடி அட்வான்ஸே கொடுத்துறோம், நிலத்தை கைப்பிடி தராங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கான திட்டங்களுக்கான நிதியை தாங்க ஒதுக்க முடியும். அதுக்குள்ள உள்கட்டமை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் மாநில அரசு தான் பண்ணணும். அந்த இடத்தை அவங்க தான் பண்ணணும், தொழிலாளர் அவங்க தான் ஹையர் பண்ணணும். அதுக்கு எந்த பிரச்சனையும் வராம சுற்றுச்சூழல் அமைச்சகமாகட்டும், பசுமை தீர்ப்பு சம்பந்தப்பட்டதாகட்டும், மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான அனுமதி எல்லாமே அவர்கள் தான் வாங்கணும். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி வந்து நாங்க அதுக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு இவங்க தான் காரணம் பழி போடுற அரசாங்கம் அது. உங்களுக்கு நீங்க ஒரு அருமையான ஒரு விஷயம் உங்களுக்கு பதிவு பண்ற பாருங்க. திருப்பரங்குன்ற மலையில ஒரே நிமிஷத்துல தீப ஏத்திட்டு போனா முடிஞ்சு போயிருக்கும் பிரச்சனை. சம்மந்தம் இல்லாம தீப ஏத்த விடாம 144 போட்டு அதே திமுக அரசாங்கம் நீதிமன்றத்துல போய் கலெக்டர்ல இருந்து எஸ்பில இருந்து துணை எஸ்பில இருந்து டிஜிபில இருந்து எல்லாருமே மன்னிப்பு கடிதம் கொடுத்து எங்களுக்கு வழக்குல இருந்து விடுதலை பண்ணுங்க, எங்களுக்கு வழக்குல கண்ணி பண்ண முடியல, எங்களுக்கு ப்ரொமோஷன் பாதிக்கணும் போய் காலில் விடுறது எவ்வளவு பெரிய அசிங்கம் அவங்களுக்கு. அது ஒரு அசிங்கம் தானே. ஆனா அங்க 144 ஏன் போட்டீங்க, எந்த அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தாரா இல்ல முதலமைச்சர் உங்க அழுத்தம் கொடுத்தாரா, அதுக்கு பதிலே இல்ல. கலெக்டர் சாட்சாரமா காலில் விட்டுட்டாரு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. அப்ப நீங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க, அப்புறம் 144 போடுறீங்க. அதே மாதிரி இதே கான்செப்ட் தான் இதுலயும். நிதி வரலன்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புரையை பண்றீங்க. நிதி வராமல் தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் செயல்படுத்தவே முடியாதுங்க. சம்ஸ்கிருத சித்தா அபியான் நிதி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு வரலங்க. அதுக்கு நீங்க பிஎம்சி பள்ளியில கையெழுத்து போட்டாதான் அது ரூல். அந்த ரூல்ல நீங்க ஃபாலோ பண்ணாதான் வரும், இல்லாட்டி வராது. நான் சொல்லல, கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேரடியா பொது வழியில பாராளுமன்றத்திலே சொல்லிட்டார், இந்த ஸ்கீம்ல நீங்க இணைஞ்சாதான் அது கொடுக்க முடியாது. மேற்கவங்களும் தமிழ்நாட்டிலும் இல்ல, கேரளா வரலன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கேரளா நிதியை வாங்கிட்டான். மற்றபடி எல்லா நிதியும் அதற்கான பகிர்வை உங்களுக்கு வந்தே சேரும். எதையும் மத்திய அரசு நிப்பாட்டவே முடியாது. மோடிஜி அவர்களோட அமித்ஷா அவர்கள் நினைச்சு நிப்பாட்டவே முடியாது. இது இந்த புரிதலை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறோம். எடப்பாடி அவர்கள் சொன்ன அந்த 10,000 கருணை தொகை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேஷன் அட்டைதார் 2 கோடி 30 இவங்கள மாதிரி ஏமாத்ததுல 1 கோடி 30 லட்சம் கொடுத்துட்டு நாங்க 2.1 1 கோடி 30 லட்சம் பேர் கொடுத்துட்டு அந்த 1 கோடி 30 லட்சத்துல 1 கோடி பேர் திமுக அனுதாபிகள்.
மாற்று கட்சிக்கு ஓட்டு இப்ப கொடுக்கறதுல இப்ப 1 கோடி மிச்ச பேர் கொடுக்காம இருக்காங்க, அவங்க யாருன்றீங்க? பிஜேபி காரங்க, அஇஅதிமுக காரங்க, மாற்று கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்க. அதுலயும் இவங்க கூட வஞ்சனம் தான் பண்றாங்க, நமக்கு நல்லா தெரியுது. அதுதான் எடப்பாடி சொன்னார், நல்லதோ கெட்டதோ 2,30,00,000க்கு 10,000 கோடி 10,000 ரூபாய் நாங்க கொடுப்போம்னா சாத்தியம் இல்லை நீங்க சொன்னீங்கன்னா அவங்க பீகார் தேர்தலை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. டபுள் இன்ஜின் சர்க்காரால் இங்க எதையுமே சாத்தியம். நாங்கள் புதிய வரியை விதிக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் கூடிய வருமானத்தை பெருக்கி இதை கொடுப்போம்னு எடப்பாடி அவர் சொல்லியிருக்காரு. ஏன் அவர் சொல்றதை நான் நம்புறேன்னா, அப்பேற்பட்ட கொரோனாலேயே சமாளிச்சு நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு பெருக்கி அப்படிங்கிற இடத்துல அப்ப வரியை உயர்த்த போறாங்க. இல்ல வரியை இல்ல, வருமானத்தை பெருக்கினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லங்க. திமுக சொல்றது இன்றைக்கு நீங்க கொடுக்குற இலவசங்கள் எல்லாம் வரியை உயர்த்தி தான் கொடுக்குறீங்க. நீங்க 62% கரண்ட் பில் ஆகட்டும், 300% சொத்து வரி ஆகட்டும், அவ்வளவு உயர்த்தி கடன்ல தான் இருக்கு. நீ மாநகராட்சி 2,000 கோடி கடன்ல தான் இருக்கு, வட்டி கழிதான் இருக்கும். நீ தமிழ்நாடு 15 லட்சம் கோடி கடன் தான் இருக்கு. நீ எப்படி சும்மா காசு கொடுப்ப? நீ கட்டணத்தை உயர்த்துவ, அதுல இருந்து காசு எடுத்து கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஈஸியா போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருது. 10,000 ரூபாய் கொடுப்போன்றதை தாண்டி எப்படி கொடுப்பன்ற கேள்விக்கு திமுக சொன்ன பதில் அப்படியே பாமரன்ட்ட போய். அதாவது உச்ச நீதிமன்றமே கேட்டிருக்கீங்க, நீங்க திமுக சம்பந்தமான ஒரு வழக்கத்தை தொடுகிறார். இலவச மின்சாரம் நீங்க கொடுக்கறதுனால பெரிய பெரிய விவசாயிகளுக்கு அந்த இலவச மின்சாரம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்க அள்ளி கொடுத்தீங்கன்னா நீங்கள் பொருளாதார ரீதியா என்றைக்கு மேன்மை அடைவீங்க? இலவசமே கொடுக்கறது எப்படி கொடுக்குறீங்க? எதை வச்சு கொடுக்க போறீங்க? இதை நீங்க இந்த வருமானத்தை எடுத்து கொடுக்க, அதுதான் நான் குஜராத்தையும் யூபியும் காட்டினேன். புதிய வரிகள் இல்ல, நீங்கள் வருமானத்துக்கு எதிராக பட்ஜெட்டுக்கு மேல உபரி வருவாயா 937 கோடி அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. யூபிலையும் அந்த மாதிரி சம்பாதிச்சிருக்காங்க. அதை வைத்து நீங்க இலவசம் கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இங்க நீங்க என்ன, போன வாட்டி நாங்க இவ்வளவு வருவாய் ஈட்டுவோம்னு சொன்னதுல 28,000 கோடி ஷார்டேஜ், இந்த வாட்டி 48,000 கோடி கடன் வாங்கி ஆகணுன்ற ஷார்டேஜ், எல்லாமே ஷார்டேஜ் தான். அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா நீங்க எதுவுமே இல்லை, நீங்க இஎம்ஐல போய் மாற்றீங்க. நான் சொல்றது திமுக கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே இஎம்ஐ. தவப்புதல் நல்லதோ கெட்டதோ 1000 ரூபாய் கொடுத்தே ஆகணும், மொய் வச்சே ஆகணும். நல்லதோ கெட்டதோ மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாய் கொடுத்தே ஆகணும். நல்லதோ கெட்டதோ இது இளைஞர்கள்லாம் படிக்கிறாங்க காலேஜில், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபான்றது கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் பிக்சட்ல போய் மாற்றாங்க. அப்ப நீங்க பிக்சட்ல மாட்டீங்கன்னா அதற்கேற்ற தொழிற்சாலையை கொண்டு வந்து, அதற்கேற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து வருவாயை பெருக்கி அதுல நீங்க கொடுக்கணும். நீங்க வருவாயே பெருக்காம நாங்க ஜிடிபிக்குள்ளதான் கடன் வாங்குறோம், இப்ப ஜிடிபில 27% தான் வாங்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இவங்க கிட்டத்தட்ட ரகுராம் ராஜனுடைய பேச்சை கேட்டு 26க்கு வந்துட்டாங்க. 1% தான், அதையும் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கவே முடியாது. அப்ப என்னன்னா, கஜானாவை தொடர்ச்சி வலிச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணுன்றது தமிழக அரசு தெளிவா இருக்கு. ஷைனிங் இந்தியா நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒரு கருத்து கணிப்பு நடத்துறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 108 அதிமுகவும் +15 ஆர் மைனஸ் அது கூட்டணி கட்சிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்றாங்க. இந்த நேரத்துல தேர்தல் நடந்தால் இந்த முடிவுகள் அப்படின்ற மாதிரியும் நெக் டு நெக் இருக்கு. திமுகவுக்கும் அதிமுக கூட்டணிக்குமான அந்த வெற்றி இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நெக் டு நெக் இருக்கு. ஆனால் அதிமுக கொஞ்சம் அதிகமான இடங்கள் வெற்றி பெறும் கருத்து கணிப்பு முடிவு சொல்லுது. உங்களுக்கு அந்த கருத்து கணிப்பு முடிவு இன்னும் 2 நாள் தள்ளி, அதாவது நாளைக்கோ நாளானிக்கோ நடத்தியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 150 இடங்கள்ல பெரும்பான்மை இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் வந்திருக்கும். ஏன்னா இந்த 10,000 ரூபாய் மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு, மிகப்பெரிய ஹிட், மக்களுக்கு மிகப்பெரிய ஹிட். ஏன்னா இந்த பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் கொடுக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா தான். அதனாலதான் ஒரு பெரிய பூமி அடிச்சார். அது சாத்தியம் இல்லைன்னு சொல்றதுதான் பீகார கை கட்டுறாங்க. அதுவும் பிக்ஸடா வருஷம் 1000 ரூபாய் கிடைக்கும், 1000 ரூபாய் கிடைக்கும். ஆமா, இப்ப தள்ளுவண்டியில இருக்கவங்களுக்கு கூட்டுறவு சங்கத்தின் மூலம் வாங்கப்பட்ட கடன் ரத்துப்படும். அப்ப எவ்வளவு பேருக்கு மகிழ்ச்சி அடைவாங்க. இன்னைக்கு தள்ளுவண்டியில இருக்கவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் ஸ்பெஷலான இன்சென்டிவ் கொடுப்போன்றாங்க. முன்னாடி கொடுத்தது மீனவரை அட்ராக்ட் பண்றாங்க. இப்ப மீனவர்கள் தடை காலத்தில் கொடுக்கப்பட்ட அமௌண்ட் 8,000 12,000 ரூபாய் தரன்றாங்க, 4,000. அப்ப நேரடியா வந்துருவாங்க மீனவர்கள். ஒரு மனிதன் எப்ப உங்களுக்கு ஓட்டு அளிப்பானா, அவன் பயனாளி ஆனாதான் ஓட்டு அளிப்பான். ஏன் விஜய்க்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் நாங்க கன்ஃபார்மா சொல்றோம்னா, விஜய் மூலம் தமிழ்நாட்டில் பிறந்த 8 கோடி மக்கள் ஒருத்தம் கூட பயனடையல. அப்ப ஓட்டு போட மாட்டான் எவனும். திமுக மினிமம் நல்லதே கெடுதல் திமுக 25% 30% ஓட்டு வாங்கும். நம்ம மாற்றல. ஏடிஎம்கே தேசிய ஜனநாயக கூட 45% ஓட்டு வாங்கும். 30% திமுக ஏன் வாங்குதுன்னா, திமுகவால் பயனடைந்தவன் இங்க 1 கோடி பேர் இருக்கான், அவனுக்கு தான் போடுவான். கடந்த 2021 தேர்தலில் 505 வாக்குறுதிகளை திமுக கொடுத்து 404 தான் நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதற்கும் நிதி ஆதாரங்களை கடன் வாங்கி தான் செலவு பண்ணிருக்காங்கன்ற ஒரு டேட்டா நமக்கு கிடைக்குது. இப்ப அதிமுக வாக்குறுதி கொடுத்தது அதை விட டபுள் மடங்கா கொடுக்குறோம்னு இப்ப திமுக ஏமாத்துற மாதிரி அதிமுக ஏமாத்தாது அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இல்ல, நம்புறாங்கன்னா அது காரணம் மத்திய
அரசினுடைய இணக்கமான போக்கை எடப்பாடி அவர்கள் கடைபிடித்தனால்தான் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தார். ஆத்தூர்ல மிகப்பெரிய ஒரு கால்நடை சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷனை கொண்டு வந்தாரு. விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஜவுளி பூங்கா, நம்ம வந்து டேட்டா சொல்லலாம், இருக்கு. ஆமா, வேளாண்மை புதிய வேளாண்மை மண்டலமா இது டெல்டா மாவட்டங்களை அறிவிச்சது. அதெல்லாம் யாருமே பண்ண முடியாதுங்க. நீங்க வேளாண் மண்டலம் எடப்பாடி பேர்ல தான் இங்க வந்து டிஃபென்ஸ் காரிடார் உள்ள கொண்டு வந்து முடிஞ்சதுங்க. இன்னைக்கு டிஃபென்ஸ் காரிடார் வந்து பல மாநிலங்கள் பயன்பெறக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்தாரு. குலசேகரப்பட்டத்துல ஆரம்ப கட்ட பணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான், இவங்க தான் அது பண்ணாங்க. எடப்பாடி அவர்கள் பழனிசாமி ஆட்சி காலத்துல கலவரமாய் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை மட்டும்தான், மற்றதெல்லாம் புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள வந்துகிட்டே இருந்துச்சு. ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு இனி வரை பயனடைஞ்சிட்டு இருக்கு. இதெல்லாம் மத்திய அரசின் இணக்க போக்கு தான். நீங்க இணக்க போக்கு நீங்க என்னைக்குமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க கவர்னரையும் மாநில மத்தியில் இருக்கக்கூடிய மோடிஜி அவர்களையும் காங்கிரஸ் பேச்சை கொண்டு ஏத்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்றீங்க. இப்ப திமுக அரசியல் எதை நோக்கி நகர்னா, அதிகபட்சம் அவர்கள் வந்து கவர்னர் நோக்கி நகர்வாங்க. கவர்னருக்கும் திமுக எந்த சம்பந்தம் கிடையாது. அவருக்கு உட்பட்ட அதிகாரத்தை மட்டும் தான் அவர் செயல்படுத்த முடியும். அவருடைய கவர்னர் மாளிகையில போயிட்டு அவர் புதுசா ஒரு அபிவிருதமான அதிகாரம் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. அவருக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் சில அதிகாரம் இருக்கு, அதுபடிதான் அவர் செயல்படணும். ஆனா இவங்க யார்கிட்ட போவாங்க? எதிர்கட்சியத்துல எடப்பாடி பழனிசாமி கேட்கறது பதில் சொல்ல மாட்டாங்க. எங்களுடைய மாநிலத்தில் நாயனாஜி சொல்றதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கவர்னர் முன்னாடியே போவாங்க. ஏன்னா எதுக்குற மாதிரி இருக்கணும், எதுக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்றதுதான். அப்ப நீங்கள் வந்து நிதியை நாங்கள் மத்திய அரசு இணக்கமாக போக்கை கடைபிடித்து நிதியை வாங்க மாட்டோம். ஆனா நிதி வரல. மோடி சொன்னார்ல, பாம்பன் பாலம் திறக்கிறப்ப இங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே கூச்சாடா இருக்கு, ஒரே கூப்பாடா இருக்கு, எப்ப பார்த்தாலும் நிதி வரலன்னு சொல்றாங்க. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ஆட்சிக்கு அமைந்திலிருந்து காங்கிரஸ் கூட்டணியில் இவங்க இருந்தப்ப அதாவது இந்தி கூட்டணியில் இருந்தப்ப வந்து நிதியை 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோன்றார். எல்லா டேட்டாவும் கொடுக்குறோம். ஜிஎஸ்டி எல்லாமே ஒரு பக்கம் விளம்பரத்தில் கொடுக்குறாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்னைக்கு ஜிஎஸ்டி 2 மடங்காக குடிச்சதுக்கு இன்னைக்கு ரகுபதி இவரு சொல்றாரு பாருங்க, தங்கம் தென்னரசு. ஜிஎஸ்டியை வந்து 5 2 இலக்கா குறைச்சதுனால எங்களுக்கு 9,000 கோடி நஷ்டம். என்னடா அது? இதெல்லாம் யாரு இதெல்லாம் கேட்கறது? இதெல்லாம் வந்து நம்மளெல்லாம் பைத்தியக்காரங்க ஆக்கிட்டு இருக்காங்க. தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு வந்து 11 மருத்துவக் கல்லூரிகளும் 7.5% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு நீட்ல வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் மத்திய அரசினுடைய இணக்கமாக போக்கை கடைபிடித்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு பிஎம்சிஎஸ்சி பள்ளியில நீங்க கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான மாதிரி பள்ளிகள் வந்திருக்கும். பிஎம்சி பள்ளிகள் மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல வந்திருக்கும். ஏன் நீங்க மிஸ் பண்றீங்க? இன்னைக்கு மத்திய அரசு இணக்கமாக போயிருந்தா மாவட்டம் நவோதய பள்ளிகள் வந்திருக்கும். ஏன் நவோதய பள்ளி கொண்டு வர மாட்டேங்க? உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கு, இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. உச்சநீதிமன்றம் சொல்வதை இவர்கள் கேட்கவே மாட்டார்கள். இப்ப கேஸ் போட்டு 80 ரூபாய் கேஸ் போட்டு KN மேல நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க போட்டுருக்காங்களா? இன்னைக்கு வரையும் போடுறாங்களா? கட்சியினுடைய நிதிகள் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி அதுல மென்ஷனே பண்ணிருக்கு இடி. 1050 கோடி இதுல 2வது அடி கொடுத்தாங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 250 பக்கம் இந்த ஒரு பக்கம் கொடுத்தாங்களா இடி. அதுல 10% கமிஷனை பார்ட்டி ஃபண்ட் மென்ஷன் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க. இதுல மாண்புக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்ப பொறுப்பு டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு? நிரந்தர டிஜிபி நம்மள்ட்ட இல்ல. அப்புறம் யார்கிட்ட போய் நீங்க கேட்பீங்க? இப்ப யாருன்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு போனா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு அங்க கம்ப்ளைண்ட் ஏத்துக்கிற ஆளே இல்ல. செவத்தை பார்த்து தான் பேசிட்டு வரணும். உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கு, ஏன் நீங்க நிரந்தர டிஜிபி போடல? பதில் இல்ல. எஃப்ஐஆர் போடணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் பிரஷர் பண்ணுது, பதில் இல்ல. தீபத்தூண்ல தீபம் ஏத்தலன்னா தீபம்லாம் ஏத்த மாட்டோம், 144 போட மாட்டோம், சுறுசுறுப்பா வேலை செய்யறானுங்க. அப்ப கிறிஸ்தவ சம்பந்தமான ஒரு ஆலயத்தை இடிக்கணும்னா கோர்ட் வந்து இடிக்க சொல்லிடுச்சு, ஆனா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இடிக்க வேணாம்னு சொல்லி அதுக்கு மட்டும் வெயிட் பண்றாங்க. இதெல்லாம் முரண்பாடின் உச்சம். இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நாங்க பிரிவிதவான பேசவே கிடையாது. என்ன நடக்குன்றது கண் கூட நீங்க பாருங்க. இன்றைக்கு வந்து கிராம பூசாரிகளுக்கு வந்து பென்ஷனை ஏத்தர மாட்டேன்றீங்க. உம்லாக்கெல்லாம் சொல்றாங்களுக்கு முஸ்லீம்களா, அவங்களுக்கு டபுள் மடமா ஏத்துறீங்க. இன்னைக்கு ஒருத்தர் வந்து இந்து முன்னணி சேர்ந்த ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்காரு, நீங்கள் வந்து பக்வாரியத்துல பணம் இல்லையா, மாஸ்க்ல பணம் இல்லையா, எங்க பணம் இல்லை, எதுக்கு இவங்க வந்து இப்ப பல 20 கோடி செலவு பண்ணி அவங்களுக்கு பல மெட்ரிக் டன் உள்ள அரிசியை நீங்க நோன்பு கட்சிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஆனா எங்களுக்கு எதுனா கேட்டா ஏன் வீட்டு பணத்தை எடுத்து போய் கபாலீஸ்வருக்கு பணத்தை எடுத்துட்டு போயிட்டு குளத்தூர்ல வந்து காலேஜை கட்டுறீங்க. இதெல்லாம் முரண்பாடி உச்சம். இங்க இருக்க மக்கள் சிந்திக்கணுங்க. கோவில் பணம் கோவிலுக்கு மட்டும்தான் சொந்தம். சேகர் பாபு என்ன பண்றாரு? மயிலாப்பூர்ல இருந்து கபாலீஸ்வர் கோயில இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் நம்மளோட முதல்வர் குஷி பத்ரன் மொத்தமா 31 கோடி நம்மள 600 பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல கபாலீஸ்வர் காலேஜா குளத்தூர் கட்ட வேண்டிய கட்டாயம் என்ன? மயிலாப்பூர்ல சுத்தி இடம் இல்லையா? கபாலீஸ்வர் கோயில் சொந்தமாவே மயிலாப்பூர்ல எவ்வளவு இடம் இருக்கு, அங்க ஒரு இடத்த வெக்கேட் பண்ணி காலேஜ் கட்டலாம். இதெல்லாம் என்ன? இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. வில்சன் அவர்கள் இருக்காரு பாருங்க, ராஜ்யசபா எம்பி வில்சன் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை அவர் 2 தொகுதி தான் செலவு பண்ணிருக்காரு. அந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்னு கொளத்தூர், இன்னொன்னு சேப்பாக திருவல்லிக்கேணி. உதயநிதி அவர்கள் தொகுதிக்கும் கொளத்தூர் தொகுதிக்கும் செலவு. ஏன்னா குட் புக்ல போனதான் அடுத்த எம்பி ஆகணும். மற்ற தொகுதியில இருக்கவங்க பைத்தியக்காரன்.
இவர்களுடைய வளர்ச்சி என்னன்னா மாண்புமிகு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் சொம்படிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். இல்லாட்டி உன்னுடைய ராஜ்யசபா எம்பி கொடுத்தப்பட்ட நிதியை உன்னுடைய சுத்து வட்டாரத்தானே செலவு பண்ண, எதுக்கு 2 தொகுதி செலவு பண்ற? கேள்விக்கு பதில் இல்ல. இங்க மக்கள் தெளிவா விழிப்படைந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திமுக அரசாங்கம் நேரடியாக கொள்ளையடிக்கிறது மட்டுமல்லாமல் மத்திய அரசு சொல்றதையும் கேட்க மாட்டேன்றது, நீதிமன்றம் சொல்வதை மதிக்க மாட்டேன்றது. சசிகலா அவர்களுடைய குற்றச்சாட்டு, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம ஜெயிலுக்கு போகும்போது பரப்பன அக்ரஹாரம் போகும்போது என்ன நடந்தது அப்படின்ற விஷயங்களை ஓப்பன் டாக்கா வச்சிருக்காங்க. தேர்தல் நேரத்துல சசிகலாவுடைய வருகை யாருக்கான சாதகம், யாருக்கான பாதகம்? இல்ல, தேர்தல் நேரத்துல சசிகலான வருகைன்றது அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க பேசிக்கிட்டே இருக்கப்ப பாதி கூடாரமே காலி ஆயிடுச்சு. நீங்க ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. பாப்புலர் அதிகார சிறையில இருந்து, பாப்புலர் அக்ரஹார சிறையில இருந்து சசிகலா வராங்க. அப்ப தினகரன் அவர் கூட இருந்தாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்க பெரிய அளவுல பணத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப டிஎம்ஏ ஒரு லாயர் அவங்க கூட இருந்தாங்க, சோழன் நினைக்கிறேன் ஒரு பேரு. நாள் கணக்காச்சு. அது அந்த சிறையில் இருந்து சென்னை வர்றதுக்கு 4 நாள் 5 நாள் எடுத்து ஒரு இடத்தையும் கிராஸ் பண்றப்ப பூவை போட்டு அதை போட்டு இதை போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இதை பண்ணாங்க. இப்படியே புஷ்ன்னு போய் பையன் போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. ஏன் அப்படி சொல்றேன்னா, செயற்கைத்தனமா உருவாகிறது வேற. நல்லா பாருங்க, தன்னிழ்ச்சியா இப்ப விஜய்க்கு நல்லதா கெடுதா, விஜய் பிரியாணி கொடுக்காம கோட்டை கொடுக்காம ஒரு கூட்டத்தை சேர்க்கிற வல்லமே அவர்கிட்ட இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும், மறுக்க கூடாது. அவர்கிட்ட அந்த கவர்ச்சி இருக்கு. சினிமா கவர்ச்சி என்ன கவர்ச்சி அது வேற விஷயம். ஆள் வராங்க. கமலஹாசனுக்கு இருந்துச்சு, விஜய்க்கு இருந்துச்சு, ரஜினிக்கு இருந்துச்சு. சினிமா கவர்ச்சி, அது ஓட்டா மாறுன்ற கான்செப்ட் உள்ள போலாம். ஆனா இவங்களுக்கு அந்த கவர்ச்சி எல்லாம் கிடையாது. டெய்லி 1000 ரூபா பிரியாணி, அங்க போய் நிக்கணும், பூவை தோணும், அம்மா வாழ்க சின்னம்மா வாழ்கன்னா கத்தணும், இப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க. அந்த கட்டமைப்பு காணாம போயிடுச்சு. நேத்து வந்ததும் அதே மாதிரிதான். சின்னம்மா வாழ்க சொல்றப்ப மூக்க சொல்றப்ப கை தட்டணும், காது சொல்றப்ப விசில் அடிக்கணும், அப்படி பிறகு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, டைம் 8 ஆயிடுச்சு, எனக்கு டைம் ஆயிடுச்சு, டைம் முடிஞ்சிச்சு சொல்லி பாதி பேர் எழுச்சி போறாங்க. அவன் என்ன சொல்லிட்டு வருவான், தலைவர் எத்தனை மணிக்கு வருவான்? தம்பி 6 மணிக்கு 8 மணிக்கு முடிஞ்சிருத்து, நீங்க போயிடலன்னா 8 மணிக்கு முடிஞ்சது பேட்டா குடுறா. இந்த விவேக் படத்துல சொல்றான் பாரு, டே பேட்டா குடுறான்ற, பேட்டா வாங்கிட்டு அதுங்க பாட்டு போதுங்க. அவங்களுக்கு அரசியல் புரியுதும் இல்லாம நிறைய மேடைகளை நீங்க பாத்திருப்பீங்க, எதிர ஆளே இல்லாம உங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி தீப்பீங்க. எதிர ஒரு 1000 பேர் சசிகலா பின்னாடி இருக்காங்க. தொகுதிக்கு ஒரு 100 பேர்னு வச்சுங்களேன். 100 ஓட்டு சசிகலா அவங்க எடுக்கிறாங்கன்னா அது யாருக்கான ஓட்டு? அந்த ஓட்டு பிரியுறது அப்படிங்கிறது யாருக்கான நட்டம்ங்கிறது ஒரு கேள்வி. நட்டம் லாபம் அரசியல் கிடையாதுங்க. ரெண்டாவது அரசியல்ல எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்க. நல்லா கேளுங்க, எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாதுங்க அரசியல்ன்றது. குற்றச்சாட்டே வைக்கிறாங்களே சார். இபிஎஸ் நல்ல வேலை நான் பெங்களூர்ல இருந்தேன், ஒருவேளை தமிழ்நாட்டுல இருந்தேன்னா என்னால் நான் இருந்திருப்பானே தெரியலன்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு. கட்சியோட உட்கட்சி விவகாரம். இபிஎஸ் அவர்கள் முதல்வர் ஆனதும் நீ சசிகலாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிறப்புன்றது அஇஅதிமுக கட்சியோட உள்கட்சி விவகாரம். அது பொதுவில் நம்ம பேச முடியாது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்கள் உண்மையான ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டனாக இருந்தால், நீங்கள் எம்ஜிஆருடைய விசுவாசியாக இருந்தால், எந்த காலகட்டத்திலும் அஇஅதிமுக ஓட்டு வெளியே போகக்கூடாது நீங்க சொன்னாதான் நான் உண்மையான அஇஅதிமுகன்னா உங்களை மதிப்பேன். நீங்க செங்கோட்டை நம்ம எதிர்க்கிறோம், நீங்க உள்ள இருந்தே ஃபைட் பண்ணி உங்களோட ஒரு ஓட்டு கூட வெளியே போக கூடாதுன்னு ஃபைட் பண்றவங்க தான் உண்மையான தொண்டை. இன்னைக்கு பன்னீர்செல்வத்தை எல்லாரும் ஏன் வெறுக்கிறாங்க? சட்டசபையில அவர் பாராட்டி பேசுறாரு. யாரு தீய சக்தி சொன்ன திமுக பாராட்டி ஐயப்பனை வச்சு பேச வச்சு அவர் பல்ஸ் பாக்குறாரு. இப்ப நான் தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டேன், என்ன சேர்த்துக்கங்க, நான் என்ன செஞ்சேன், காமெடி பண்றாரு, நான் என்னதான் செஞ்சேன், ஏன்னா எல்லாருமே நீங்க வெறுக்கிறீங்கன்னு, நான் இல்லாட்டி அரசியல் விட்டே போறேன் அப்படின்னா, நீங்கள் அஇஅதிமுக வரக்கூடாதுன்னு அவருக்கு எதிராக ஓட்டளிச்சிங்க, பதிவு பண்றாங்க. அஇஅதிமுக அலுவலகத்தை அடிச்சு உடைச்சிங்க, பதிவாகுது. இதெல்லாம் ஒரு தொண்டர் பார்ப்பாங்க. ஒரு அஇஅதிமுக நல்லா கேட்டுங்க, எம்ஜிஆர் இருக்காரு போட்டாங்க, ஜெயலலிதா அம்மையாரு போட்டாங்க, ஓபிஎஸ் வந்தாங்க போட்டாங்க, எடப்பாடி வந்தாங்க போட்டாங்க. அவங்க யாரும் எடப்பாடி வந்துட்டாரு, ஓபிஎஸ் வந்துட்டாரு, ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டாருலாம் போடல. ரெட்டலைன்ற எம்ஜிஆர் அங்க தெரியுறாரு. அதான் அவர்கள் பார்ப்பது இரட்டையில எம்ஜிஆர் மட்டும்தான். நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லை. உண்மையான அஇஅதிமுக தொண்டன் நாளைக்கு வி.கே. வெங்கடேசன் தான் அஇஅதிமுக பொதுச் செயலாளர், அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னா கூட போடுவான் ஓட்ட. அதான் அதோட பலங்க அது. அப்ப நீங்க அதை விட்டு விலகி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஒருத்தர் பேர் வெறுப்பை கக்குறன்றப்ப அஇஅதிமுக எதிராக நீங்க செயல்பட்டா, நீங்க உண்மையா ஜெயலலிதா அம்மையாவுடைய தோழியா, நீங்க உண்மையா அஇஅதிமுக தொண்டர்ன்றது வெளியே போயிடுறீங்க. சுயநலத்தை நோக்கி தான் நகர்றீங்க. சுயநலம் தானே அது. இன்னைக்கு மனோஜ் பாண்டியன் போனாரு, மருது அழகராஜ் போனாரு, அன்வர் ராஜா போனாரு, இவர் மைத்ரேயன் போனாரு. அவர்கள் யாருமே அஇஅதிமுகவோட உண்மை தொண்டர்கள் கிடையாது.
ஏங்க லாபம் வருதோ நஷ்டம் வருதோ கடைசி வரையும் அந்த தொண்டர் உள்ள இருக்கிறாங்க. நீங்களாம் மந்திரி பதவியை வாங்கி பணத்தை சம்பாரிச்சு அதிகாரத்தை சுவைத்து அங்க போறீங்க. இதுவரை எந்த மந்திரி பதவி இல்லாமல் எந்த அதிகார சமைக்க சந்திக்காம எந்த பணமும் சம்பாதிக்காத லட்சம் பணம் தொண்டர்கள் அதிமுக இருக்கிறான். அவன் யார் பின்னாடி இருக்கிறான்றீங்க? எடப்பாடி அவர் பின்னாடி இருக்கிறானா? ஓபிஎஸ் பின்னாடி இருக்கிறானா? ஜெயலலிதா அம்மையா பின்னாடி இருக்கானா? ரெட்டல எம்ஜிஆர் சித்தாந்தத்தின் பின்னாடி, திமுக தீய சக்தின்ற சித்தாந்தத்தின் பின்னாடி இது வர்றதுக்கு தயாரா தானே சார் இருந்தாங்க. இப்போ ஒரு இங்க எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படிங்கறதான தகவல் இருக்கு. என்ன பேசினாங்க யாருக்கும் தெரியாது. ஒப்புக்கொள்ளவில்லைன்றது உட்கட்சி விஷயங்க, அது உள்ள நம்ம வரமாட்டாங்க. நான் கேட்கறது அவங்க ஒப்புக்கொள்ளவில்லைனால நான் எதிராக போய் செயல்படுவேன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க ஒப்புக்கொள்ளவில்லை உட்கட்சி பிரச்சனை. இது எடப்பாடி அவர்களும் சசிகலா அவர்களும் என்ன பேசினாங்க, என்ன டேர்ம்ஸ், அதெல்லாம் நமக்கு தெரியாது, நமக்கு தேவையில்லை, அது உட்கட்சி பிரச்சனை. ஆனால் ஒருத்தர் நீங்க ஒத்து வரலனால ஒன்னு அழிக்கிறது வேலையை பண்ணா அந்த உண்மை தன்மையிலிருந்து வெளியே போறீங்களா? என்ன சேர்த்துக்கலாம், அதனால நீ இருக்கக்கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு ஒரு கண்ணு போனாலும் உனக்கு 2 கண்ணு போகணுன்றது. அப்ப நீங்க காலங்காலமாக உண்மை தொண்டன் உண்மை விசுவாசின்ற கண்டென்ட் விட்டு வெளியே போறீங்களா? இப்ப 9 டைம் எம்எல்ஏங்க செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி மேல இருக்க கோபத்தை இன்னைக்கு செங்கோட்டையன் என்ன பண்ணு நினைச்சாரோ அதெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டத்தில் ஆர்கனைஸ் ஆயிட்டு இருக்கு. டிடிவியை கொண்டு வந்தா ஓபிஎஸ் பேசிருக்கு, எல்லாமே ஆர்கனைஸ் ஆயிட்டு இருக்கு. அவசரப்பட்டு நம்ம எடப்பாடி முன்னாடி நம்ம கெத்த காட்டு நீங்க போனீங்க. அப்ப இதனால வரையும் நீங்க ஜெயலலிதா போட்டோ வச்சிருந்தீங்க. தாவேக்கா கூப்பிட்டு நறுக்கும் கொட்டினான். என்ன கொட்டுறான்? யோ நீ உள்ள வந்துட்டல, நீ அப்புறம் என்ன ஜெயலலிதா போகல எம்ஜிஆர் போகல போயிட்டு இருக்க, தலைவரை சொல்லியா வாழ்க, விஜய் வாழ்க, சொல்லி அனுராடி சொல்லியா விஜய் வாழ்க, போட்டா தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்ப 9 முறை உங்களை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்து உங்களுக்கான சின்ன வயசுல 26 வயசுல வாய்ப்பு கொடுத்த எம்ஜிஆர்ன்ற உணர்வுல இருந்து நீங்க வெளியே போறீங்களா? நல்லதா கட்டது. இந்த கட்சி யாருடைய கட்சிங்க? அஇஅதிமுக யாருடைய கட்சி? எம்ஜிஆர் ஸ்தாபகம். 1972 ஆரம்பிச்சு 77 ஆட்சி முடிச்சு 82 வரையும் 87 வரையும் அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருந்த மிகப்பெரிய ஒரு ஸ்தாபகருங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புல நீங்க இருந்துட்டு அப்ப எம்ஜிஆரின் உண்மை தொண்டர், ஜெயலலிதாவின் உண்மை விசுவாசி இருந்து நீங்க வெளியே போறீங்களா? அப்ப இதனால வரை நீங்க பண்ணது போலித்தனன்றது ப்ரூவ் ஆகுதுல. நல்லதா கெட்டதா உள்ள இருந்தாங்க ஃபைட் பண்ணணும். இன்னைக்கு திமுக வேணா போறானா? நீங்க நல்லதா கெட்டதா சொல்றேன். 72 கட்சி ஆரம்பிச்சு 77 ஆட்சி முடிச்சு 87 வரை எம்ஜிஆர் ஆண்டுட்டு இருக்கப்ப பாதி பேர் இப்ப இருக்கக்கூடிய துரைமுருகனும் திண்டுக்கல் பெரியசாமியோ ஏவா வேலை அப்ப நம்மள்ட்ட இருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய பாதி அமைச்சர் அப்ப கலைஞரோட பிரயாணம் பண்ணாங்க. எவனா அந்த சைட் போனானா? போகல. ஏன் போகல? அது அன்பழகன் ஒரு பேட்டியில் அருமையா சொன்னார். நான் செகண்ட் என்ன சொல்றாங்க, பேராசிரியர் அன்பழகனை கேள்விப்பட்டிருக்கீங்க. நெடுஞ்செழியன் அவர்களும் மற்றவர்கள்லாம் மீறி கலைஞர் அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும். அப்ப முதலமைச்சர் ஆகிறப்ப நீங்க செகண்ட் பொசிஷன் தான் இருக்கணும், கலைஞர் தான் முதல் பொசிஷன்ல இருப்பேன்னு சொன்னாங்க. அதை நான் ஏத்துக்கிட்டேன். ஏன்னா நான் கலைஞரா அங்க பார்க்கல, அவரை கருணாநிதி அங்க உட்கார்ந்துருக்காருன்னு பார்க்கல. நான் நினைச்ச சித்தாந்தத்தை கருணாநிதி செயல்படுத்துகிறார், அதனால அவர் முன்னிருக்கிறார். வேல்யூ புரிஞ்சுக்கங்க. நான் என்ன நினைச்சோம், சித்தாந்தம், என்னோட சித்தாந்தம் ஒன்று இருக்கு. அந்த சித்தாந்தத்தை என்னால செயல்படுத்த முடியல, ஒருத்தர் செயல்படுத்துறோம், நான் வழி விட்டு அவர் செயல்படுத்துன்னு பின்னாடி ஹெல்ப் பண்றேன். நெடுஞ்செழியன் நான் முதலமைச்சர் ஆகணும் காணாம போயிட்டார். நான் முதலமைச்சர் சித்தாந்தத்தை அவர் ஃபாலோ பண்ணி தானே எல்லாரும் பின்னாடி போயிருக்கோம். அப்ப நல்லதோ கெட்டதோ மாண்புக்கு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஒரு சித்தாந்தத்தை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த சித்தாந்தத்தை முன்வைக்கிறாங்க, அந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு, நான் ஃபாலோ பண்றேன். அதை தான் சசிகலா அவர்களுக்கு நான் சொல்றேன். நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிறது, உங்களுக்கு தலைவி. இன்றைக்கு மன்னார்குடியில சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு ஒரு கேபிள் டிவி வச்சிருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கு மிகப்பெரிய இந்தியாவின் பணக்காரர் லிஸ்ட்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் யாரு? புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார். இப்ப நீங்க விலகி போய் அந்த ஒரு ஓட்டு சசிகலா அம்மையார் அங்க போயிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக வாங்கினாங்கன்னா அது அவங்க ஜெயலலிதாவுக்கு பண்ற துரோகம், எம்ஜிஆருக்கு பண்ற துரோகம். ஜெயலலிதா அவங்களை மன்னிக்காது. நீங்கள் விலகி இருக்கலாம், நீங்கள் பொறுமையா பேசலாம், பொறுமையா இருக்கலாம். நீங்க தேர்தலையும் போட்டி போட முடியாது. அப்படி என்ன தியாகத்தை பண்ணிட்டு நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க? ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க தானே நீங்க. அப்படிதானே மக்கள் கேட்பாங்க. மக்கள் உங்கள்கிட்ட எப்படி முன்னாடி வருவான்? நீங்க கூட்டம் பிரியாணிக்கும் குவார்டருக்கும் பிரியாணிக்கும் போன கூட்டங்க. நேற்று காமிச்சாங்க ஒரு 100 பேர் 200 பேர் காமிச்சு பாதி பேர் எஞ்சி போறாங்க. உண்மையானவன் எப்படி வருவான்? நீங்கள் வழக்கில் சம்பந்தப்பட்டு வழக்குல தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு 6 வருடம் போட்டி விடக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கிறப்ப நீங்கள் எப்படி பொது வழியில பேசுறதுக்கு தார்மீக தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? ஆமா, என்ன ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க, பொழுது போகாம எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. ஏங்க எவ்வளவு பெரிய கேஸ் போய் ஹேண்டில் பண்ணி குன்கா ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, குமாரசாமி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, சுப்ரீம் கோர்ட் போட்டு இது எவ்வளவு இன்னைக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒருத்தர் தண்டனை வாங்கி கொடுக்குறது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா? சாதனையா இல்லையா? பொழுதுபோக்குறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இன்னைக்கு சரி நம்ம கேட்கறோம், எல்லாரும் கேட்கறாங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொருள் செலவு எப்படி வந்துச்சு? கேள்வி எழுப்புவாங்களா? ஜெயலலிதா அம்மா நேரலானிங்கிறதையும் வரவேற்கிறோம். இப்ப ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சியில் எதிராக ஒரு வாக்கு போகுதுன்னா அதற்கு காரணம் நீங்க ஜெயலலிதா அம்மையாருக்கு போன்ற துரோகம். கரெக்டா? இன்னைக்கு ஓபிஎஸ் மேல எல்லாரும் வைக்கிறேன்னா டிஎம்கே, நீங்க டிஎம்கே உடைய ஒரே ஒரு பதிவு சொன்னா உங்களுக்கு முடிச்சிடலாம்.
தம்பிதுரை அவர்கள் வந்து தன்னுடைய பொண்ணோ பையனோ கல்யாணத்தை வந்து ஒரு காங்கிரஸரோட கல்யாணம் பண்றாரு. காங்கிரஸ் போய் பொண்ணு எடுக்கிறார், பொண்ணோ பையனோ. அப்ப காங்கிரசினுடைய சோனியா காந்தி மேல பயங்கர வெறுப்புல இருக்கிறாங்க, ஜெயலலிதா மாதிரி காங்கிரஸ் மேல படுகோபத்துல இருக்கிறாங்க. எங்க இந்த கல்யாணத்துக்கு போனா கட்சியை விட்டு நம்மளை தூக்கிடுவாங்களோ, எந்த இந்த கல்யாணத்துக்கு போனா ஜெயலலிதா அம்மா நம்மளை தப்பா நினைச்சு, சொந்த பொண்ணோ பையனோ கல்யாணத்துக்கு தம்பி அவர்கள் போகல. அதான் விசுவாசம். போலங்க. எவ்வளவு பெரிய பணக்கார தெரியுமா தம்பிதுரை? போய் பாருங்க, ஒசூர்ல அதிகமான இன்ஜினியரிங் காலேஜ் இடமே தலை சுத்தம், அவ்வளவு பெரிய இடம் இருக்கு. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவரு. இன்னைக்கு மறுபடியும் அவர் தான் ராஜ்யசபா எம்பி எடுக்க போறாங்க. பெருங்கொண்ட மக்கள் செல்வம் உள்ளவரு. அன்றைக்கு காங்கிரஸை சேர்ந்த லவ் மேரேஜ் ஆகிறப்ப நம்ம அந்த காங்கிரஸை சேர்ந்த ஒரு சம்பந்தி வீட்டுக்கு போயோ அந்த கல்யாணத்துல போனோம், அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்ம மேல குட் புக்ல நம்ம வெளியே போயிடுவோம்ட்டு அந்த கல்யாணத்தை மறுத்தவர். அதான் விசுவாசம். ஒரு தலைமை என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்துறவங்க தான் தொண்டை. இல்லம்மா இது கல்யாணமா, நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம், நீங்க வாங்கம்மானா ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப இது அதை விட்டு இவங்க விலகி போறாங்கல்ல. அப்ப நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உட்கட்சி பிரச்சனை அவங்க சேர்த்துக்கலாம், அதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனால் நீங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒரு வாக்கை நீங்க வாங்கி கொடுத்தாலும் அது ஜெயலலிதா அம்மையாருக்கு செய்யற துரோகம். மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.